ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு உங்களை இழிவுபடுத்திய நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கத்தான் செய்வார்கள். நீங்கள் மற்றவர்களுடன் ஒப்பிட்டு வாழ்வதை வெறுக்கக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் மட்டுமே தாங்க இருப்பீங்க. உங்களுடைய பாதையில் நீங்கள் நிதானமாக முன்னேற நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்கள். ஆனால் உங்களை பெற்றவர்களோ அல்லது உங்களை சுற்றியுள்ள உறவினர்களோ உங்களை விட வயதில் சிறியவர்களுடன் பக்கத்து வீட்டுக்காரர்களுடன் உங்களை ஒப்பிட்டு பேசி உங்களை இழிவுபடுத்திய நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கத்தான் செய்யும். அவனைப்பார் இந்த வயதில் எவ்வளவு சம்பாதிக்கிறான், என்ன கார் வைத்திருக்கிறான், நீ இன்னும் இப்படியே இருக்கிறாயே என்று உங்களுடைய திறமையை குறைத்து மதிப்பிட்ட நபர்கள் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களாகத்தான் 100ல் ஒரு 80% நபர்கள் இருக்கவும் செய்வாங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு காலம் வரும் என்ற உண்மையை அறியாத அந்த மூடர் கூட்டம் உங்களின் நிதானமான வளர்ச்சியை தோல்வி என்று முத்திரை குத்தி உங்களை மன ரீதியாக பெரும் சித்திரவதைக்கு உள்ளாக்கிய தருணங்களும் இருக்கத்தான் செய்யும். இதனால் நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் கூட உங்களுடைய கவனங்கள் சிதறியும் ஓடவும் ஆரம்பித்திருக்கும். இந்த மாதிரியான நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். நீங்கள் மௌனமாக இருந்ததால் அவர்கள் மேலே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு சென்றிருக்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் பல நேரங்களில் பிரச்சனைகள் வேண்டாம், காலம் பதில் சொல்லும் என்று காட்டிய கண்ணியமான மௌனத்தை உங்களுக்கு பின்னால் இருந்தவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு உங்களை கீழே தள்ளி அவர்கள் மேலே வந்திருப்பாங்க. உங்களுடைய உழைப்பையும் உங்களின் ஐடியாக்களை திருடி அவர்கள் மேலதிகாரிகளிடம் காட்டி பதவி உயர்வையும் நல்ல பெயரையும் பெற்றுக்கொண்டு உங்களை விட உயரத்திற்கும் சென்ற மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருப்பாங்க. நீங்கள் செய்த வேலைக்கு அவர்கள் கைத்தட்டல்கள் வாங்கும்போது நீங்கள் நம் உழைப்புக்கு நமக்கு கை கொடுக்கும் என்று மௌனமாக நீங்கள் இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த மௌனமே உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கும். உங்களுடைய மௌனத்தின் மீது ஏறி மிதித்து உங்களை ஒரு படிக்கட்டாக பயன்படுத்தி அவர்கள் மேலே சென்றதை நீங்கள் பார்த்தபோது உங்களுடைய நேர்மை உங்களுக்கு அழுது கொண்டே தாங்க இருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் நேர்மையாக இருந்து வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாதா என்று உங்களுக்குள்ள சில எண்ணங்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஓடவும் ஆரம்பித்திருக்கும். உங்களின் நல்ல மனதை பயன்படுத்தி அவமானத்தை உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருப்பாங்க. உங்களுடைய ராசிக்கு ஒரு விசித்திரமான குணம் இருக்கும். யாராவது கஷ்டம் என்று வந்து நின்றால் உங்களிடம் இல்லை என்றாலுமே மற்றவர்களிடம் கடன் வாங்கியாவது அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனிதர்கள் நீங்கள். உங்களுடைய நல்ல மனதை தெரிந்து கொண்ட சில நாதாரிகள் உங்களை ஒரு பகடக்காயாக பயன்படுத்தவும் ஆரம்பித்திருப்பாங்க. காரியம் முடியும் வரை உங்களிடம் கொஞ்சி பேசி உங்களின் உழைப்பையும் பணத்தையும் சுரண்டி கொண்டு அவர்களின் வேலை முடிந்தவுடன் உங்களை கருவேப்பிலையை போல தூக்கியும் எறிந்திருப்பாங்க. அது மட்டுமல்லாமல் அவன் ஒரு ஏமாளி, அவனிடம் எப்படி வேலை வாங்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் என்று மற்றவர்களிடம் உங்களை கேலி செய்து உங்கள் நல்ல மனதிற்கு அவமானத்தை பரிசாக தேடியும் கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரியான அவமானங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். உங்களுடைய நல்ல மனதை அவர்கள் பயன்படுத்தியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் நல்லது மட்டுமே தாங்க செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அனைவரிடமும் பழகியிருப்பீங்க. ஆனால் அது அவர்களுக்கு ஒருபோதும் புரியாது. உங்களின் நிலையை பார்த்து சிரித்த நபர்கள் உங்கள் கூடவே இருக்கக்கூடிய நபர்களாகத்தான் இருப்பார்கள். வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்கள் என்பது இயல்புதான். நீங்கள் ஏதோ ஒரு தொழிலிலோ அல்லது தேர்விலோ தற்காலிகமாக தோல்வி அடைந்திருப்பீங்க. மனமுடைந்து அமர்ந்திருந்த போது உங்களுக்கு ஆறுதல் சொல்ல ஒரு ஜீவனும் வரவில்லை என்று மன கஷ்டத்தில் அந்த ஒரு நாளில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஓட்டிக்கொண்டும் இருந்திருப்பீங்க. மாறாக நீங்கள் வீழ்ந்து விட்டீர்கள் என்று நினைத்து உங்களுடைய நிலையை பார்த்து பழிப்பற்களை காட்டி சிரித்தவர்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்கவும் செய்வாங்க. இவனுக்கு இதுவும் வேண்டும், இன்னமும் வேண்டும் என்று உங்களின் துயரத்தை கொண்டாடிய ஒரு கூட்டம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இருப்பாங்க. நீங்கள் தனிமையில் அழுது கொண்டிருந்த போது உங்களுடைய கண்ணீரை ஒரு வேடிக்கை பொருளாக பார்த்த இந்த உலகத்தின் கொடூர முகத்தை நீங்கள் அன்று முழுமையாக புரிந்து கொண்டிருப்பீங்க. நம்ம வாழ்க்கையில எது செய்தாலும் அது நமக்கு பிரச்சனைகளாகத்தான் வரும். நம்ம கூட இருக்கக்கூடிய நபர்களை முதல்ல நம்ம நம்பக்கூடாது என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு அந்த ஒரு நாளில் நிச்சயமாக வரவும் ஆரம்பித்திருக்கும். வந்ததா இல்லையா என்பதை கமாண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில சரியாக பொருந்துகிறதா, உண்மையா பொய்யா என்பதை கமாண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். நான் ஏதேனும் பொய் கூறியிருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், திருத்திக் கொள்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மற்றும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். உங்களின் கர்ம வினைகள் அனைத்தும் சுட்டரிக்கப்பட்டு சனி பகவான் உங்களுக்கு மகா பாக்கியங்களையும் நிலையான தன லாபத்தையும் அள்ளித்தரப்போகிறார். நீங்கள் சோதனைகளை கடந்து பக்குவப்பட்ட தங்கம் என்பதால் பிரபஞ்சம் இப்போது உங்களை குபேரஸ்தானத்தில் அமர வைக்கவும் போகிறது. அதற்கான அந்த 10 மங்களகரமான சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கத்தான் செய்யும். நான் கூறுவது உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு தேதிக்கு பிறகு, அதாவது நாளை முதல் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனித்து பாருங்கள். முதல் விஷயமாக பணத்தை கட்டுப்படுத்த நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும்.
சுக்கிரனின் ஆதிக்கம் கொண்ட உங்களுக்கு அழகான ஆடம்பரமான பொருட்கள் மீது அதிகமான கண்ணும் ஆசையும் எப்போதுமே இருக்கத்தான் செய்யும். இதனால் கடந்த காலங்களில் தேவையில்லாத பொருட்களுக்கு பணத்தை செலவழித்துவிட்டு பிறகு நீங்கள் வருத்தப்பட்ட நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் காலம் கொடுத்த அடிகள் உங்களுக்கு ஒரு மகா மந்திரத்தை கற்றுக் கொடுத்திருக்கும். இனி வரக்கூடிய காலத்தில் தேவைகளுக்கும் ஆசைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்வீங்க. தேவை என்றால் மட்டுமே பணத்தை செலவழிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணங்கள் உங்களுக்குள்ள புரிய ஆரம்பிக்கும். பணத்தை எப்படி திட்டமிட்டு செலவழிக்க வேண்டும், வரவு எட்டனா செலவு பத்தனா என்ற நிலைமையானது வராமல் வரவுக்குள் எப்படி வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்ற நிதி மேலாண்மை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் முழுமையாக கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில வழிகளும் சில அடிகளும் அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பணத்தை பற்றிய சில விஷயங்களை தேடி கொடுக்கும். இந்த பக்குவமை உங்களுடைய பொருளாதார பேரரசுக்கு அஸ்திவாரமாக நிச்சயமாக இருந்து கொண்டிருக்கும். இருக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். உங்களுடைய வாழ்க்கை மெதுவாக இனிமே நாளை முதல் மேலே உயர ஆரம்பிக்கும். ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு அவசரம் என்றாலே பிடிக்காது. நீங்கள் எப்பொழுதும் ஒரு ஆமை புகுந்த வீடு போல மெதுவாக ஆனால் தீர்க்கமான நகரக்கூடிய ஒரு மனிதர்களாகவும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு நாளில் லாட்டரி அடித்து மாறப்போவது கிடையாது. மாறாக ஒவ்வொரு படியாக மிகவும் நிலையாக அசைக்க முடியாத பலத்தோடு மேலே ஏறக்கூடிய மனிதர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். இந்த மெதுவான வளர்ச்சி உங்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்கும். திடீரென வரக்கூடிய வளர்ச்சி திடீரென அழிந்துவிடும். ஆனால் காலம் உங்களை செதுக்கி மேலே கொண்டு செல்வதால் இந்த உயர்வை யாராலும் சரித்துவிட முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீங்க. ஆரோக்கியம், தொழில், குடும்ப உறவுகள் என அனைத்தும் சீரான முறையில் முன்னேற்ற பாதையில் செல்வதை நீங்கள் நிதர்சனமாக காணவும் ஆரம்பிப்பீங்க. நீங்கள் நம்பிய கனவு நினைவாகக்கூடிய நேரம் இதுதான். நமக்கு என்று ஒரு சொந்த வீடு இருக்காதா, ஒரு கார் வாங்க மாட்டோமா, சமுதாயத்தில் நமக்கும் நல்ல அந்தஸ்து கிடைக்காதா என்று நீங்கள் பல வருடங்களாக தனியாக அமர்ந்து கண்ணீர் மல்க கண்ட கனவுகள் அனைத்தும் இப்போது நினைவாக போகிறது. நீங்கள் பிரபஞ்சத்திடம் மௌனமாக வைத்த கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பிக்கும். அதற்கான மனிதர்களும் சூழ்நிலைகளும் பண வசதிகளும் உங்களை தேடியும் வந்துவிடும். என் கனவு வெறும் கற்பனைத்தானா என்று நீங்கள் சோர்வடைந்த தருணங்கள் மாறி நான் நினைத்தது நடக்கிறது என்ற பிரபஞ்ச அதிசயத்தை நீங்கள் நேரடியாக அனுபவிக்க போறீங்க. உங்களுடைய நம்பிக்கை காலங்கள் தரக்கூடிய மாபெரும் பரிசு இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் இருக்கும். நிலையான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைவது இப்போதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதுவரை உங்களின் வாழ்க்கை ஒரு நாடோடி படகு போல அலைப்பாய்ந்து கொண்டிருந்திருக்கும். தங்குவதற்கோ தொழில் செய்வதற்கோ அல்லது நிம்மதியாக வாழ்வதற்கோ ஒரு நிரந்தரமான அஸ்திவாரம் இல்லாமல் தவித்திருப்பீங்க. ஆனால் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில நிகழக்கூடிய மாற்றங்கள் உங்களின் அடுத்த 30 வருட கால எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு இரும்பு கோட்டை போன்ற வலுவான அடித்தளத்தை அமைத்து கொடுக்க போகிறது. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையின் நிலைமை நிச்சயமாக மாறிவிடும். இனி உங்களை யாரும் அசைக்க முடியாத ஒரு நிலைமைக்கு போய் யாராலையும் உங்களை பிரிக்கவே முடியாது. பொருளாதார பாதுகாப்பு, குடும்ப ஒற்றுமை, சமூகத்தில் கௌரவம் ஆகிய மூன்றையும் பிரபஞ்சம் உங்களுக்கு நிரந்தரமாக வழங்கப் போகிறது. நீங்கள் ஆசைப்பட்ட கம்பீரமான நிம்மதியான ரிஷபராசியின் சாம்ராஜ்யம் இப்போது தொடங்கப் போகிறது. இந்த ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களையும் புரிய வைக்கும். மனிதர்கள் எப்படி என்பதையும் உங்களுக்கு நிச்சயமாக எடுத்தும் காட்டும். எனவே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனமாக வாழுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. நான் கூறியது இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். மறக்காம கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். கனவுகள் அனைத்தும் இப்போது நினைவாக போகிறது. நீங்கள் பிரபஞ்சத்திடம் மௌனமாக வைத்த கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பிக்கும். அதற்கான மனிதர்களும் சூழ்நிலைகளும் பண வசதிகளும் உங்களை தேடியும் வந்துவிடும். என் கனவு வெறும் கற்பனைத்தானா என்று நீங்கள் சோர்வடைந்த தருணங்கள் மாறி நான் நினைத்தது நடக்கிறது என்ற பிரபஞ்ச அதிசயத்தை நீங்கள் நேரடியாக அனுபவிக்க போறீங்க. உங்களுடைய நம்பிக்கை காலங்கள் தரக்கூடிய மாபெரும் பரிசு இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் இருக்கும். நிலையான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைவது இப்போதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதுவரை உங்களின் வாழ்க்கை ஒரு நாடோடி படகு போல அலைப்பாய்ந்து கொண்டிருந்திருக்கும். தங்குவதற்கோ தொழில் செய்வதற்கோ அல்லது நிம்மதியாக வாழ்வதற்கோ ஒரு நிரந்தரமான அஸ்திவாரம் இல்லாமல் தவித்திருப்பீங்க. ஆனால் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில நிகழக்கூடிய மாற்றம்